Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. In the video, Python programming language inheritance அப்படின டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ previous sessionல inheritance என்ன, சோ அதோட டைப்ஸ் என்ன, சோ அதோட டயகிராம் இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த செஷன்ல டைப் 1 அதாவது சிங்கிள் inheritance பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ சிங்கிள் inheritance அப்படினா சோ ரெண்டு கிளாஸ் இருக்கும். கிளாஸ் A, கிளாஸ் B. இல்ல இத மெயின் கிளாஸ் இல்ல பேஸ் கிளாஸ் அப்படினோ சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்மளோட ஐடியல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நியூவாக ஒரு ஐடியல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடது பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெஸ்க்டாப்பில் ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ டைப் 1.py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா பேஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். தென் அடுத்ததாக இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் கிளாஸ் அப்படின்னா ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் டைப் 1 சிங்கிள் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கிட்ட மொத்தம் ரெண்டு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் பேஸ்ன்றது தென் வந்து கிளாஸ் சப்ன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேஸ் கிளாஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ரைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணது எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ டெஃப் அப்படின்ற கீ யூஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் get 1 அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து செல்ஃபாக வேலை தனக்கு தானே வேலை செய்யறதுனால ஸோ செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்ற வேரியபிளை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்டர் ஏ வேல்யூ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தென் இதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ பி ஈக்குவல் டு ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் அதுக்குள்ளே இன்புட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுது. தென் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்டர் பி வேல்யூ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏபியும் இந்த இடத்துல கெட் ஆகுது. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றது ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல அடிஷ்னல் ப்ராசஸ் நடக்கிறதுனால ஸோ அடிஷ்னல் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? யாருக்கிட்ட ஆன்சர் இருக்குது? சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பேஸ் கிளாஸில் ரெண்டு வேரியபிள் கெட் ஆகி ஆட் பண்ணி டிஸ்பிளே ஆகிற ப்ராசஸ் நடக்குது. ஸோ அடுத்தது சப் கிளாஸ்க்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ சப் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் get 2 அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் என்ற கீவேர்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் சேம் இன்புட் என்ற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜை என்டர் எக்ஸ் வேல்யூ அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது இன்னொன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒய் அப்படின்றது ஸோ ஒய் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் அப்படின்றத கொடுத்துட்டு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டர் ஒய் வேல்யூ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸையும் தென் ஒய்யவும் இந்த இடத்துல நான் மல்டிபிள் பண்ணி இசட்டில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். தென் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வில்லனா டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஆன்சர் மெசேஜ் டைப் பண்ணிக்குவோம். மல்டிப்ளிகேஷன் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் யார்கிட்ட ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இசட்டில் நமக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கிட்ட இந்த இடத்துல ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கிளாஸும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு வேலையை நமக்கு இந்த இடத்துல செய்யுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினில் நான் கால் பண்ணுறேன் இவங்கள. ஸோ நார்மலாக எப்படி கால் பண்ணுவோம்? ஸோ கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா O1 அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ் அப்படின்ற கிளாஸ் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். உள்ளே இருக்கிறது யார்? get 1 அப்படின்றது. ஸோ O1.get1 அப்படின்ற ஃபங்க்ஷன் இப்போ நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சப் கிளாஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ O2 டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? O2ன்ற வேரியபிளை ஸோ சப் அப்படின்ற கிளாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து இப்போ ஆப்ஜெக்ட் சொல்லி உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணலாம். உள்ளே இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா get2 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா O2 அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எனக்கு ஃபங்க்ஷன் ஏ வேல்யூன்றது ரன் ஆகுது. ஏ வேல்யூன்றது யார்கிட்ட இருக்குது? ஸோ பேஸ் கிளாஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ ஒரு 78 + ஒரு 3 அப்படின்றத கொடுப்போம்.
ஸோ பாருங்கள் எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துருச்சுங்களா. அடுத்தது பாருங்கள் என்டர் எக்ஸ் வேல்யூ அப்படின்றது. ஸோ எக்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ எக்ஸ்ன்றது சப் அப்படின்ற கிளாஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா 2 கிளாஸுமே எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது. பட் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதாவது இன்ஹெரிட்டே ஆகலை. ஸோ எப்படி இந்த இடத்துல இன்ஹெரிட்டட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 கிளாஸ் இருக்குது. ஸோ பேஸ் சப். ஸோ இப்போ சப் என்ன பண்ண போகுது அப்படின்னா பேஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ சப் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ பேஸ் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க கிளாஸ் நேம் என்னவோ அதை இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா சப்பு மேலே இருக்க பேஸ் எனக்கு இந்த இடத்துல டிபெண்ட் பண்ணி இருக்குது. தென் இப்போ இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் இப்போ இங்கே கீழே இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே வந்து யாரையும் கால் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம். ஸோ செல்ஃப் டாட். ஸோ செல்ஃப் டாட் உள்ளேருந்து உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி கால் பண்ணிக்கலாம். கெட் 1 அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ பேஸுன்றதை நம்ம கால் பண்ணியதும் உள்ளேருந்து உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அங்கே நீங்கள் எத்தனை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ செல்ஃப்ன்றதை எதுக்காக இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சப்குள்ளே வந்ததும் அதாவது 2வது கிளாஸ்க்குள்ளே வந்ததும் கெட் 1 தன்னோட தான் மாற்றிக்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம மெயினில் கால் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ சப்க்கு மட்டும் நான் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சப்க்கு மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை சொல்லி உள்ளே இருக்க யாரை கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா கெட் 2 அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ சப்புக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சப் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ பேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கெட் 2 ஆப்ஜெக்ட் சொல்லி நான் கூப்பிடும்போது இதுக்குள்ளே இப்போ யார் இருக்கா ஃபஸ்ட்டு ஸோ மேலே இருக்க கெட் 1 இருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் இந்த கெட் 1 கிளாஸ் ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருக்க இந்த வேல்யூஸ் எனக்கு ரன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ செல்ஃப் இஸ் நாட் டிஃபைன்னு ஒரு லைன் நம்பர் 10 எரர் கால் ஆகுது. ஸோ செல்ஃபுக்கு ஸ்பெல்லிங் மாறி இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ செல்ஃப் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்டர் ஏ வேல்யூ அதாவது பேஸ் கிளாஸ் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ 7 தென் பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ பார்த்தோம்னா 3ன்றதை டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல 7 + 3 10ன்றது எனக்கு ஆட் ஆகி கிடச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல என்டர் எக்ஸ் வேல்யூ கொடுப்போம். தென் இந்த இடத்துல XYN வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ இது 2 மைனஸ் ஆகி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல இதோட ப்ராசஸ் எனக்கு கிடச்சிருச்சு. மல்டிபிள் பண்ணி எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. அதாவது சப் கிளாஸ் இந்த இடத்துல பேஸுன்ற கிளாஸை இன்ஹெரிட்டட் பண்ணுது. ஸோ இன்ஹெரிட் பண்ணி இதுக்குள்ளே எத்தனை கிளாஸஸ் இருக்கோ அதுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா டெஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸோ மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இப்போ தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மெசேஜ் மட்டும் நம்ம போடுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஹாய் ஐ எம் செகண்ட் ஃபங்க்ஷன் இன் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் நான் தந்துடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஜஸ்ட் ரன் பண்ணுவோம் பாருங்களேன். ஸோ இப்போ 2 வேல்யூஸ் கேட்குது. ஸோ கொடுத்துடலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இப்போதைக்கு வந்து அடிஷன் ப்ராசஸும் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குது. இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மெசேஜ் எனக்கு எங்கேயுமே ரன் ஆகலை. எதனாலன்னா ஸோ பேஸ் கிளாஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே இருக்கிறது எது வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். பட் நம்ம இது இன்னும் கால் பண்ணல. ஸோ இப்போ அகைன் நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். ஸோ சப் கிளாஸில் இருக்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நான் கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம கால் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் அது ஃபஸ்ட்டு கால் ஆகணுமா இல்லை செகண்டாக கால் ஆகணுமா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் XY வேல்யூக்கு முன்னாடி நம்ம கெட் 1 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால ஸோ ஃபஸ்ட்டு அது ரன் ஆகிட்டு தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த ப்ராசஸ்க்கே போகுது. இது வேலை நீங்கள் முன்னாடி இப்போ கால் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டாட் மெசேஜ் என்ற ஃபங்க்ஷனை ஸோ கெட் 1 கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்த்துடலாம்.
ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஹாய் ஐ எம் செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம கால் பண்ணுற சீரீஸை பொறுத்து தான் அதுவும் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இருக்க செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ரன் ஆகிட்டு தான் அடுத்த ஃபங்க்ஷன் எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கால் பண்ணுறத பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஒரே ஒரு பேஸ், ஒரே ஒரு சப். ஸோ சப் வந்து பேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம கால் பண்ணும்போது சப் கிளாஸ் மட்டும் தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.